அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ கிளிப்ல ஹிந்தி பிரவேசிகா எக்ஸாம் பேப்பர் 2 இதுல சத்தியமேவ ஜெயதே சரித்திர சித்திரன் பார்க்கலாம். பார்க்க போற ஃபர்ஸ்ட் ஒன் हरिश्चंद्र। अयोध्या के राजा हरिश्चंद्र महाराजा त्रिशंकु के पुत्र थे। अयोध्याविनुடைய ராஜா அரசர் ஹரிச்சந்திர மகாராஜா திரிசங்குவினுடைய மகன். திரிசங்குவினுடைய புதல்வர் அரசர் हरिश्चंद्र। वे सत्य की रक्षा करना अपना परम लक्ष्य मानने वाले महान पुरुष थे। वे அவர் அதாவது மகாராஜா திரிசங்குவின் புதல்வர் ராஜா ஹரிச்சந்திரன் சத்தியகி ரட்சா கர்ணா சத்தியத்தை பாதுகாப்பது, சத்தியத்தை ஃபாலோ பண்றது, அப்னா பரம் லட்சிய மான்னேவானே தன்னுடைய ஒரே நோக்கமாக நினைக்கக்கூடிய மகான் புருஷே, மிகப்பெரிய மகாபுருஷ், மாமனிதர். இங்கே ராஜ்யமே பிரஜா சுகி தி, அவருடைய ராஜ்யத்தில் ஆட்சியில் மக்கள் நலமாக இருந்தனர், சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருந்தனர். वे अनुपम सत्यवादी ही नहीं बल्कि सफल शासक भी थे। वे अगर अनुपम सत्यवादी ही नहीं, மற்றவர்களிடம் ஒப்பிட முடியாத ஒரு இணையற்ற சத்திய கீர்த்தி மட்டுமல்ல, சத்தியத்தை ஃபாலோ பண்றவர் மட்டும் கிடையாது, பல்கி சஃபல் ஷாசக் भी थे, ஒரு பரிபூர்ணமான ஆட்சியாளரும் கூட. वे अपने सत्याचरण के द्वारा प्रजा को भी सत्य प्रिय और सुखी बनाते थे। वे அவர் அரசர் ஹரிச்சந்திரர் अपने सत्याचरण के द्वारा தன்னுடைய அந்த சத்திய வழியின் வாயிலாக பிரஜா கோபி மக்களையும் சத்திய பிரிய அவர் சுகி பனாதே தே, மக்களையும் அந்த உண்மையை சத்தியத்தை விரும்புபவர்களாக, அதோடு மகிழ்ச்சியாகவும் கொண்டு சென்றிருந்தார். தன்னுடைய மக்களே அந்த தன்னுடைய மாதிரியான உண்மையை அனுசரிப்பவர்களாக கொண்டு சென்றிருந்தார். प्रजा भी राजा को इतना प्यार करते थे कि जब उन्होंने सुना कि राजा ने सारा राज्य मुनि को दान कर दिया, तब वे मुनि के विद्रोही हो गए। प्रजा भी மக்களும் ராஜா को அரசரை इतना प्यार करते थे, அவ்வளவு அன்பு கொண்டிருந்தார்கள் அரசரின். அது எந்த அளவுக்கு அப்படின்னா, ஜப் உன்ஹோனே சுனா, அவங்க எப்ப கேள்விப்படுறாங்களோ, அதாவது மக்கள் எப்ப கேள்விப்படுறாங்களோ எந்த விஷயத்த அப்படின்னா, ராஜானே சாரா ராஜ்ய, அரசர் தன்னுடைய அனைத்து ராஜ்யத்தையும் முனிக்கோ தான் கருதியா, முனிவருக்கு தானமாக வழங்கிவிட்டார் அப்படின்னு அவங்க எப்ப கேள்விப்படுறாங்களோ, அப்பொழுது அவர்கள், அதாவது மக்கள், அயோத்தியாவின் மக்கள் முனிக்கே வித்ரோகி ஹோகியே, முனிவருக்கு எகைன்ஸ்டா மாறிட்டாங்க. அதாவது அந்த அளவுக்கு தன்னுடைய அரசரின் மேல் அவர்கள் பற்றுதல், அன்பு கொண்டிருந்தார்கள். வே லோக் महर्षि के शासन को मानने वाले नहीं थे। वे लोग அந்த மக்கள் மகரிஷி கே சாசன் கோ, மகரிஷியினுடைய ஆட்சியை மான்ने वाले नहीं थे, ஏற்றுக்கொள்பவர்களாக இல்லை. விஸ்வாமித்திரர் அரசராவதை நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்ள மனமில்லை, அவர்கள் அதை ஏற்றுக்கொள்வதாக இல்லை. तब हरिश्चंद्र ने अपने मीठी वचन से उनको शांत किया। तब அப்பொழுது ஹரிச்சந்திரனே, அரசர் ஹரிச்சந்திரர்
அப்னே மீட்டே வச்சன் சே தன்னுடைய இனிமையான வார்த்தைகளால் அன்பான வார்த்தைகளால் உன்கோ சாந்த் கியா அவர்களை அதாவது அம்மக்களை சாந்த் கியா அமைதிப்படுத்தினார். ஹரிச்சந்திர படே தான் ஷீல்தே ஹரிச்சந்திரர் சிறந்த கொடைத்தன்மை உள்ளார். जब विश्वामित्र ने यज्ञ के लिए 1 करोड़ स्वर्ण मुद्राएं मांगी तब राजा ने तुरंत देने की आज्ञा दी. जब எப்பொழுது விஸ்வாமித்திரர் யஜ்ஞ के लिए யாகத்திற்காக 1 करोड़ स्वर्ण मुद्राएं 1 கோடி ஸ்வர்ண அதாவது பொற்காசு ஸ்வர்ண முத்ராயை வாங்கி கேட்டாரோ தப் ராஜானே அப்பொழுது அரசர் அதாவது ஹரிச்சந்திரர் துரந்த் தேனைக்கு ஆகியாதி உடனே கொடுக்கிறதுக்கு ஆணையிட்டார். 1 கோடி பொற்காசுகள் உடனடியாக வழங்குவதற்கு விஸ்வாமித்திரருக்கு யாகத்திற்காக வழங்குவதற்கு அரசர் ஹரிச்சந்திரர் ஆணையிடுகிறார். வே பகு பத்னித்துவக்கு அத்தியாச்சரன் மான்தே அவர் பலதார மனங்களை அதாவது பல மனைவிகளை ஒரு மனிதன் கொண்டிருப்பதை அத்தியாச்சரன் மான்தே முக்கியமும் அசத்தியாச்சரன் மான்தே நேர்மையான வழியாக இல்லை என்று அப்படின்னு நினைச்சார். அவர் அது வந்து சரியான வழி இல்லை, அது சத்தியமான உண்மையான வழி இல்லை அப்படின்னு நினைச்சார். इसलिए उन्होंने मुनि की पोषित पुत्री से विवाह करने से इनकार कर दिया. इसलिए அதனால் उन्होंने அவர் அதாவது அரசர் ஹரிச்சந்திரர் முனி கி போஷித் புத்ரி சே முனிவரினுடைய வளர்ப்பு மகளுடன் விவாக கர்னே சே திருமணம் செய்து கொள்வதை இன்கார் கர்தியா தடை செய்தார், அனுமதிக்க மறுத்தார். அதாவது அந்த முனிவரால் வளர்க்கப்படும் அந்த வளர்ப்பு மகளுடன் தன்னுடைய திருமணத்தை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. जब मुनि ने सारा राज्य मांगा तब राजा ने सहर्ष दे दिया. राजा को ये बात नहीं मालूम थी कि ऋषि ने उनकी सत्यवादिता की परीक्षा कर रहे हैं. जब मुनि ने எப்பொழுது முனிவர் அதாவது விஸ்வாமித்திரர் சாரா ராஜ்யமாக அனைத்து ராஜ்யத்தையும் கேட்டாரோ தப் ராஜானே அப்பொழுது அரசர் சஹர்ஷ் தேவிய மனமு வந்து கொடுத்துட்டார். ராஜாக்கோ ஏ பாத் நகி மாலும் அரசருக்கு இந்த விஷயம் தெரியாது. எந்த விஷயம்னா கி ரிஷி நே உன்கி சத்தியவாதிதா கி பரீட்சா கர் ரஹே ஹை. ரிஷி முனிவர் விஸ்வாமித்திரர் உன்கி அவருடைய அதாவது ஹரிச்சந்திரனுடைய சத்தியவாதிதாக்கி அவருடைய உண்மை தன்மையை பரீட்சா கர்ரகேகை பரிசோதித்துக் கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது அவருக்கு தெரியாது, அரசருக்கு தெரியாது. मुनि की आज्ञा अनुसार जंगल की ओर सपरिवार निकलते समय मुनि ने यज्ञ के लिए वचन दिए धन को मांगा तो लाचार होकर अपनी स्त्री को एक ब्राह्मण के यहाँ दासी के रूप में बेचकर मुनि का ऋण चुकाया. முனி கி முனிவரினுடைய ஆக்ஞானுசார் ஆணைப்படி ஜங்கல் கி ஓர் காட்டை நோக்கி காட்டிற்கு பரிவார் நிகழ்த்தே சமை தன்னுடைய குடும்பத்துடன் புறப்படும் பொழுது முனி நே யஜ்ஞ கேலியே முனிவர் யாகத்திற்காக வச்சந்தியே தன்கு முனிவரினுடைய யாகத்திற்காக கொடுப்பதாக வாக்களித்த அந்த பணத்தை அதாவது 1000 பொற்காசுகளை மாங்கா தோ அந்த முனிவர் விஸ்வாமித்திரர் கேட்டவுடன் லாச்சார் ஹோக்கர் வேற வழி இல்லாம அப்னி ஸ்திரீக்கோ தன்னுடைய மனைவியை ஏக் பிராமன் கே யஹான் ஒரு பிராமணரினுடைய வீட்டிற்கு தாசிக்கே ரூப்மே பேச்சுக்க வேலைக்காரியாக விற்று
முனி காபுரும் சுக்காய, முனிவரினுடைய கடனை, முனிவருக்கு தான் பட்டிருந்த கடனை அடைத்தார். फिर मुनि की क्रोधानल से नक्षत्र को बचाने के लिए उनको खुद वीरू चांडाल का दास बनकर ऋण चुकाना पड़ा. फिर பிறகு मुनि की क्रोधानल से मुनि की क्रोधानल से முனிவரினுடைய குரோதத்திலிருந்து நட்சத்திரக்கோ பச்சானே கிளியே, நட்சத்திரத்தை அவருடைய சிஷ்யன் விஸ்வாமித்திரருடைய சிஷ்யன் நட்சத்திரக்கோ பச்சானே கிளியே காப்பாற்றுவதற்காக உன்கோ அவருக்கு, அதாவது அரசர் விஸ்வாமித்திரருக்கு குத் தானே வீரு சாண்டால் கா தாஸ் பன்கர், வீர் சாண்டாலினுடைய வேலைக்காரனாக தானே அவருக்கு வேலைக்காரனாக பன்கர் மாறி புரிஞ்சுக்கான படா, அந்த கடனையும் அடைக்க நேரிட்டது. அதாவது மயானத்தை பாதுகாக்கிற வேலை, மயான பாதுகாவலருக்கு வேலைக்காரராக இருக்கிறார். इतने कष्टों के बीच में भी सत्यता से कर्तव्य पालन करने में भी हरिश्चंद्र किसी तरह का आगा पीछा नहीं करते थे. इतने कष्टों के बीच में, इவ்வளவு கஷ்டங்களுக்கு இடையிலும், इतने कष्टों के बीच में भी सत्यता से कर्तव्य पालन करने में भी, உண்மையோடு சத்திய வழியில் தன்னுடைய கடமைகளை ஆற்றுவதற்காகவும் ஹரிச்சந்திர கிசி தரகா, ஹரிச்சந்திரர் எந்த ஒரு வகையிலும் ஆகா பீச்சா நகி கர்த்தேத்தே, முன்வைத்த காலை பின்வைக்கவில்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. எந்த சூழ்நிலையிலும் தன்னை மாற்றிக்கொள்ளவே இல்லை. சத்தியத்தை ஃபாலோ பண்ணுவதிலேயே, சத்திய வழியில் நடப்பதிலேயே தன்னுடைய கவனத்தை முழுவதும் செலுத்தி இருந்தார். அதே தன்னுடைய வாழ்நாள் லட்சியமாக கொண்டிருந்தார் இல்லையா. उनको अपनी सत्यवादिता और वचन का पालन करने के लिए कई कष्टों को सहना पड़ा. उनको அவருக்கு, அதாவது அரசர் ஹரிச்சந்திரருக்கு अपनी सत्यवादिता और वचन का पालन करने के लिए, தன்னுடைய சத்திய வழியை, தன்னுடைய வாக்கை பாலன் करने के लिए, ஃபாலோ பண்றதுக்காக, கடைபிடிப்பதற்காக கை கஷ்டோங்கோ, அதிக கஷ்டங்களை சகனாப்படா, சகித்துக் கொள்ள வேண்டி இருந்தது. चांडाल के दास बनकर स्मशान की रखवाली करते समय, அந்த சாண்டாலுக்கு அது மயானம் இருக்குது இல்லையா, அந்த பாதுகாவலருக்கு வேலைக்காரராக மாறி மயானத்தை பாதுகாக்கும் பணியில் இருந்த பொழுது नियमानुसार, அந்த விதிப்படி अपने पुत्र के शव का दाह संस्कार करने के लिए दहन शुल्क मांगा. விதிப்படி தன்னுடைய अपने पुत्र के शव का, தன்னுடைய மகனினுடைய दाह संस्कार करने के लिए, உடல் தகனம் செய்வதற்காக தகன் சுல்க் மாங்கா, அந்த எரியூட்டுவதற்கான கட்டணத்தை கேட்டார். தன்னுடைய மனைவியிடமே அதை கேட்பார். தன்னுடைய மகன் இறுதிச் சடங்கிற்காக மகனினுடைய இறந்த உடலை எரியூட்டுவதற்கான கட்டணத்தை கேட்பார். और काशी राजा के आज्ञा अनुसार अपनी पत्नी चंद्रमती का वध करने में भी विचलित नहीं हुई. அதோடு மட்டுமில்ல, அவனுடைய மனைவியால் அந்த பணத்தை கொடுக்க முடியாது. கடைசியில என்ன ஆகும்னா, காஷி ராஜாக்கே ஆக்ஞா அனுசார், அந்த காஷியினுடைய அரசரின் ஆணைப்படி அப்படி பத்னி சந்திரமதி கா, அவருடைய மனைவி சந்திரமதியின் வது கர்ணே மேபி, அவரை சந்திரமதி வதம் செய்வதற்கும் கொல்வதற்கும் விச்சலித்த நகியே, அதிலிருந்து அவர் பின்வாங்கவே இல்லை. அதுக்கு தயாராயிருவார். அது தன்னுடைய அந்த செயலில் உறுதியாக இருப்பார். ஹரிச்சந்திரக்கு ஐசி சத்திய நிஷ்டா கேட்க விஸ்வாமித்ரபி சக்கித்ரகுதி, ஹரிச்சந்திரனுடைய இந்த உண்மை தன்மையை பார்த்து, அதாவது சத்தியத்தை ஃபாலோ பண்ணுகிற, சத்தியத்தின் வழி நடக்கிற அந்த நிலையான உறுதி தன்மையை பார்த்து விஸ்வாமித்ரபி சக்கித்ரகுதி, விஸ்வாமித்திரரும்
ரொம்ப வந்து அதிர்ச்சி அடைஞ்சிட்டார். அதை வந்து அவர் எதிர்பார்க்கவே இல்லை. இந்த அளவுக்கு வந்து திருடத்தா அந்த சத்திய வழிய இந்த அளவுக்கு விட்டு கொடுக்காம இருப்பார்னு அவர் எதிர்பார்க்கவே இல்லை. அவருக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமா அதிர்ச்சியாகவும் இருந்தது. இப்படியும் ஒருத்தர் இருப்பாரா? ஏ ஹரிச்சந்திரக்கு சத்தியவாதிதா கி சரம் சீமாவை. இதுதான் ஹரிச்சந்திரனுடைய அந்த உண்மை தன்மையினுடைய கடைசி எல்லை. இதுதான் வந்து என்ன சொல்லுவோம், கிளைமேக்ஸ் சொல்லுவோம் இல்லையா? இதுக்கு மேல எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி இதை நல்லா ரிவிஷன் பண்ணிக்கோங்க. அடுத்த ரிவிஷன் கஷஸ்ல பார்க்கலாம். தன்யவாத்.